ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். இது நல்லா ஒரு இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போது இதில் ஒரு ஆட்டு கால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதாவது 4 கால் வாங்கின்னு வந்திருக்கோம். இதில் பாருங்கள், அவங்க இந்த மாதிரி சுட்டதெல்லாம் இப்படி கருப்பு கருப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே கழுவிட்டு செஞ்சோம்னா தீசல் வாசனை வரும். அதனால் நம்ம சுட தண்ணி நல்லா இது மூழ்கிற அளவுக்கு சுட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு இது நம்ம சுத்தம் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது மேலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இந்த தீயை வச்சு இது கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை லைட்டாக இது பாருங்கள், இப்படி சுரண்டிடணும். இதை நல்லா இப்படி இது பாருங்கள், இப்படி வருது பாருங்கள். நல்லா இதை போல் சுரண்டி எல்லாத்தையும் இது போல் சுரண்டி எடுத்துடணும். நம்ம இதை அப்படியே போட்டோம்னா வயிறு சரியில்லை எல்லாம் போயிடும். அடுத்தது இது தீச்சல் வாசனை வந்துடும், நல்லா இருக்காது குழம்பு. அதனால் இது போல் எல்லாத்தையும் நல்லா இப்படி சுரண்டி எடுத்துடணும். பாருங்கள், எப்படி கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா இப்படி சுரண்டிடணும். இது எல்லாத்தையும் இது போல் சுரண்டிட்டு நம்ம நல்லா இந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இது நம்ம தோல்லெல்லாம் நல்லா சுரண்டிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இப்படி பெசரி வச்சுக்கலாம். இதை போல் செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த தீச்ச வாடை இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்ததை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இது இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கணும், அதிகமாக போடக்கூடாது. இப்போ இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலே நல்லா அதிகமாக தண்ணி விட்டுக்கணும். இது ஒரு 10-12 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம். இதில் எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 10-11 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், அரை மூடிலையும் பாதி, ஒரு 7-8 முந்திரி, இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, கசகசா நான் ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன், 1 டீஸ்பூனு. இதையும் இதிலே ஊற்றிடுங்க. அப்படியே போட்டு அரைச்சா அரையாது கசகசா. இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதிலே 4 பச்சை மிளகாய் போட்டுடணும். 4 பச்சை மிளகாவும் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதில் பிரிஞ்சி இலை 2, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, இதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு.
இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போடக்கூடாது, பச்சை மிளகாய் காரம் மிளகுத்தூள் மட்டும்தான் போடணும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த ஆட்டுக்காலையை ஊற்றிடலாம். இங்கே இப்போ இதில் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுது, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, முந்திரி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சது இதையும் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போது 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.